சீதை ராமன் இருவரும் சேர்ந்து அந்த மாமிசங்களை உண்ணும் போது ஒயின் குடித்தார்கள் அப்படிங்கிற தகவல் கவர்மெண்டோட indianculture.gov.in அப்படிங்கிற இந்திய அந்த அரசாங்கத்தினுடைய வெப்சைட்ல துஷ்யந்த் ஸ்ரீதர் நம்ம பாண்டே கிட்ட பேசும்போது சொல்றாரு, மயில் சாப்பிட்டதா இருக்குது, முள்ளம்பண்ணிய எப்படி சாப்பிடுவாங்க. துஷ்யந்த் ஸ்ரீதர் அவ்வளவு அழகா விளக்குறாரு. ஏன்னா அவர் டைரக்டர், ஒரு கதா காலட்சேபம்ன்றவர். ராமர் பார்பிக்யூ சாப்பிட்டாருங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு மேடையில பாண்டே சொல்றாரு, அமெரிக்காவுக்கு ஒரு துணை ஜனாதிபதி தேவைப்பட்டார், நம்ம ஆத்து பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம ஆத்து பொண்ணு கமலா ஹாரிஸ் அனுப்பி வச்சோம். அதாவது அதே மாதிரி இங்கிலாந்துக்கு ஒரு தலைவர் தேவைப்பட்டார், நம்ம ஆத்து பையன் ரிஷி சுனக் அனுப்பி வச்சோம். அப்போ அவர்கள் பந்திக்கறி சாப்பிடுவதோ ஹாட் டாக் சாப்பிடுவதோ அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. மாட்டுக்கறி ஒரு கடி கடிச்சுக்கிட்டே போஸ் கொடுத்தாலும் பிரச்சனையே கிடையாது. மகா பெரியவா பெரிய சங்கராஜ் சொல்ற, மாமிசம் உண்பது சூத்திரர்களுடைய பழக்கம், கீழ்சாதியினருடைய பழக்கம். அதே மகா பெரியவா தான் இன்னொரு இடத்துல சொல்றாரு, அவிசுல போட்டு வருகிற அந்த உணவு இருக்கு இல்லையா, அதாவது அஸ்வமேதையாகவும் வாஜ்பேயாகும்னு சொன்னோம்ல, இதுல போட்டு வருகிற எந்த கறியா இருந்தாலும் சாப்பிடலாம். அப்போ முட்டையை நாங்க வெஜிடேரியன் மாத்திட்டோம். இதையும் மகாபெரிவா சொல்றேன். இந்து கடவுள் ராமரை குறை சொல்வது, ராமரை இழுத்து, இதெல்லாம் ராமரை அசிங்கப்படுத்துவதுன்னு சொன்னா, முதல் அக்யூஸ்ட் வால்மீகி. அவர் ஜெயலலிதா மாதிரி இறந்து போய்விட்டார். அதனால A1 நம்ம விட்டுருவோம். A2 என்ற இரண்டாவது ஆள்கள் எல்லாருமே அனந்த பத்மாச்சாரியும் இப்பவுமே இருக்காரு, துஷ்யந்த் ஸ்ரீதர் இருக்காப்ல. சோ இவர்கள் மேல் சட்டம் பாய வேண்டும். ஏன்னா நீங்க ஒரு படத்தையே முடக்கும் போது, அதாவது ஒரு திரைப்படத்துல இப்படி ஒரு வசனம் வருது, அதனால எங்களுக்கு நெஞ்சு புண்ணாயிட்டு அப்படின்னு சொல்ற ஒரு சங்கி கூட்டத்துக்கு நம்ம கேட்கறது என்னன்னா, துஷ்யந்த் ஸ்ரீதர் இதே விஷயத்த பேசுறாரு, அனந்த பத்மாச்சாரி இதை பேசுறாரு. அப்பெல்லாம் வலிக்காது நெஞ்சு, இப்ப மட்டும் வலிக்குதுன்னா அது நெஞ்சா? இப்ப நீங்க துஷ்யந்த் ஸ்ரீதர்கிட்ட கேட்டீங்கன்னா இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்றாரு. அப்போ ஜனநாயகம் எப்படி பேசிக்கிறாங்கன்னா, பேச்சு வழக்கில் வச்சுக்கிறாங்க. உங்களுடைய விருப்பம், நீங்க சாப்பிட்டுக்கலாம், கமல்ஹாசன் விரும்பினா சாப்பிட்டுக்கலாம், கமலா ஹாரிஸ் விரும்பினா சாப்பிட்டுக்கலாம். ஆனா அக்லக்கு எதை வச்சிருந்தாலும் நாங்க அவ்வளவு கொள்ளுவோம், அதை நாங்க பாலிடிக்ஸ் ஆக்குவோம், அதன் மூலமா ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். நயன்தாராவினுடைய 75வது திரைப்படம் அன்னபூரணி. அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு காட்சிக்காக, அதாவது படத்தின் கதாநாயகன் ஜெய் நயன்தாரா கிட்ட சொல்ற மாதிரி, ராமரே ஏன்னா இவங்க ஒரு அர்ச்சகர் மகள், ராமரே காட்டில் இருக்கும் பொழுது ராமன், லக்ஷ்மணன், சீதை 3 பேரும் மாமிசம் சாப்பிட்டு இருக்கிறாங்க, அதனால மாமிசம் சாப்பிடுவதில் எந்த தவறும் இல்லை, அவர் விஷ்ணுவுடைய அவதாரமாக கருதப்படுகின்ற ராமர் தானே அவர் அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி, சில நிமிடங்கள் போகிற ஒரு காட்சி. நயன்தாராவுக்கு மாமிசம் சாப்பிடணுங்கிற அதை சொல்றதுக்காக அந்த காட்சியில ஜெய் அதை சொல்றாரு, கதாநாயகன். ஸோ அந்த விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையாக மாற்றப்பட்டு, சங் பரிவார் கும்பல் கடுமையான ராமனை இழிவுபடுத்தி விட்டார்கள், இந்துக்கள் மனதை புண்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ் OTT அந்த தளத்துக்கே பிரச்சனையை கொடுத்து அந்த படத்தை நீக்க வைத்து விட்டார்கள். இப்ப நெட்ஃபிளிக்ஸ் என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட காட்சியை நீக்குவதற்கு அன்னபூரணி படக்குழு ஒத்துக்கிட்டா அதை நீக்கிட்டு நாங்க திரும்பவும் அதை போட தயார் அப்படின்னு ஒன்று சொல்லிருக்கிறாங்க. படத்தை தயாரித்த ஜி நிறுவனம் இந்து அமைப்புகளிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. இந்த விவகாரம் குறித்து நீங்க எப்படி பார்க்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் ஒரு இன்டர்நேஷ்னல் மிகப்பெரிய பண முதலைகள், அவங்க பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்களையே அதை அசைத்து பார்க்கிற அளவிற்கு இந்த இந்துத்துவ சங்க பரிவார அமைப்புகளுக்கு வலு இருக்கிறது. இந்த பூநூலின் வலு என்ன? அது வெறும் பஞ்சில் திரித்த நூல் அல்ல, அது நெட்ஃப்ளிக்ஸின் கழுத்தை கூட இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக தான் இந்த செய்தியை நம்ம பார்க்கணும். அது ஏதோ அவர்கள் மென்மையானவர்கள், யாரும் ரொம்ப தும்புக்கும் போக மாட்டார்கள் அப்படிலாம் இல்லை, அவர்கள் எதையெல்லாம் சாதிக்க வல்லவர்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான அடையாளம். இன்னொன்று, ஒரு முக்கியமான வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, சங்க பரிவார கும்பல் சொல்வது என்னன்னா, இது இந்துக்களின் மனசை புண்படுத்தி விட்டது, ராமனை இழிவுபடுத்தி விட்டது. முதல் விஷயம், இந்துக்கள் மனதை புண்படுத்தி விட்டதுன்னு இவர்கள் சொல்றாங்க. ஆனா அந்த இதுக்கு அப்பாலஜி கேட்டிருக்கிற அந்த டீம், அதாவது அந்த படக்குழுவே என்ன சொல்லியிருக்குன்னா, இந்துக்கள்
மற்றும் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்துக்கள் மற்றும் ஜைனர்கள்னு சொல்லியிருந்தா அதில் ஏதாவது நியாயம் இருக்குது. இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள்னு சொல்லியிருந்தா அதாவது 2 மதக்குழுவை சேர்ந்தவர்கள் அப்படி சொல்லலாம். ஆனால் பார்ப்பனர்கள் அதாவது பிராமணர்கள்னே சொல்லியிருக்காங்க. அப்போ தனிப்பட்ட முறையில் இந்துக்கள் வேறு பார்ப்பனர்கள் வேறுங்கிற அந்த தடிமனான இடைவெளி அதில் இருக்குது. இன்னொன்று எக்ஸாக்டா இது பார்ப்பனர்களின் உணர்வைத்தான் புண்படுத்தி இருக்கிறது. ஏன்னா மாட்டுக்கறி கறி சாப்பிட்றது இல்லை அதாவது மாட்டுக்கறி சாப்பிடுவது வேணா சிலருக்கு நெருடலாக இருக்கலாம். ஆனால் கறி சாப்பிடுவது எல்லா இந்துக்களினுடைய பொதுவானது. நிறைய சமூகங்கள் சாப்பிடுது, நிறைய பேர் இன்னைக்கு மாட்டுக்கறியும் எல்லாரும் சாப்பிட முன் வந்துட்டாங்க. அப்போ இது இந்து சமூகத்துக்குள்ளேயே இந்த நடைமுறை இருக்கிறது. ஒண்ணு. இன்னொன்னு இந்த அதாவது ராமனை இழிவுபடுத்தி விட்டார்கள். இது பாயிண்ட். அப்படின்னா ராமனை எந்த இடத்திலும் யாரும் இழிவுபடுத்தவில்லை. ஒரு உணவை அவர் சாப்பிட்டார்னு கோட் பண்றாங்க. அந்த கோட் பண்றத அந்த புத்தகத்தில் அதாவது வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறது. ராமாயணத்தில் இல்லாததை சொன்னாங்கன்னா இப்போ அது நம்ம தப்புன்னு சொல்லலாம். அல்லது அதை இழிவாக அதாவது ரொம்ப கீழானதுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இதை சாப்பிடலாம், இது நல்லதுதான், இது உயர்வானது தான், கடவுளே சாப்பிட்டிருக்காரு அப்படிங்கிற அளவில் ஒரு உயர்வா தான் அதை சொல்லியிருக்கே தவிர இதை சாப்பிடுவதால் இது இழிவுன்னு அவங்க சொல்லலை. அப்போ இன்டென்ஷன் ஆஃப் ஸ்பீச்னு ஒன்று அதாவது அந்த விஷயம் இருக்கு இல்லையா, சாப்பிட்றது தப்புன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அல்லது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சாப்பிடணும்னு தோணுது, அதை ஆறுதல் படுத்துவதற்கு உங்ககிட்ட இருந்தே ஒரு ஆதாரத்தை எடுத்து காட்டுவது அந்த படத்தில் நடந்திருக்கே தவிர அது ஒரு குற்றமா இழிவாய்ச்சல். அப்ப யார் இழிவுபடுத்துறா? இழிவுபடுத்திட்டாங்கன்னு எவன் சொல்றானோ அவன் தான் இழிவுபடுத்திருக்கான். சங்க பரிவார அமைப்பு தான் ராமரை இழிவுபடுத்துகிறது. இப்ப ராமன் அப்படின்ற அந்த கடவுள் குறித்து பேசும் பொழுது துஷ்யந்த் ஸ்ரீதர் அப்படின்ற ஆன்மீக சொற்பொழிவாளர், விக்கிபீடியாவில் பார்த்த ஆன்மீக சொற்பொழிவாளர், இந்தியன் பிலிம் டைரக்டர், இப்படி பல்வேறு சமஸ்கிருத தமிழ் வித்வான், இப்படி பல்வேறு பெயர்கள்ல அவர் அழைக்கப்படுறாரு. அவர் பேசின ஒரு கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. பாண்டே கூட ஒரு பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, ராமர், லக்ஷ்மணன், சீதா இவங்க எல்லாரும் மாமிசம் புஜித்தார்கள். அவங்க சீதையை ராவணன் கடத்திட்டு போன வேண்டி அந்த காலங்களில் மட்டும்தான் ராமர் மாமிசம் புஜிக்காமல் இருந்தார். அந்த நேரத்தில் மாமிசம் புஜித்தார்கள். இன்னும் நிறைய வீடியோக்கள்ல சத்திரியர்கள் முள்ளமன்றி சாப்பிட்டார்கள், பிராமணர்களும் கறி சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பல விஷயங்களை சொல்றாரு. அதற்கு எந்த எதிர்ப்பும் கிளம்ப மாட்டேங்குது. அதாவது ஏற்கனவே அதாவது ஒரு பத்திரத்தை தேடிட்டு போறோம், மூலப்பத்திரம்னு சொல்லாங்களா, அது மாதிரி மூலப்பத்திரங்கிறது அவருடைய வால்மீகி ராமாயணம் மூலம் அங்க இருக்கு. அதுல அவர்கள் சாப்பிட்டார்கள்னு தெளிவாகவே இருக்கிறது. அவர்கள் சாப்பிட்டார்கள்ங்கிறது மட்டும் இல்ல, சீதை ராமன் இருவரும் சேர்ந்து அந்த மாமிசங்களை உண்ணும் போது ஒயின் குடித்தார்கள் அப்படிங்கிற தகவல் கவர்மெண்டோட indian.culture.gov.in அப்படிங்கிற இந்திய அந்த அரசாங்கத்தினுடைய வெப்சைட்ல இருக்குது. இந்தியன் கல்ச்சர் அதாவது இந்திய கலாச்சாரம்னே அதை சொல்றாங்க. எங்களுடைய கலாச்சாரம் எப்படிப்பட்டது தெரியுமான்னு சொல்றாங்கல்ல, அந்த கலாச்சாரத்தை புகழ்கிற ஆங்கிலேயர்களுக்கு, ஏன்னா இங்கிலீஷ்ல அது இருக்குது, இங்கிலீஷ்ல யாருக்கு சொல்றாங்க அப்படிங்கிறது இந்த விவகாரங்களை எல்லாம் பூதம்ங்கிறவர் தெளிவா எடுத்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு, நீங்க போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர் மட்டும் இல்லை, அனந்தா பத்மாச்சாரி இவர்கள் எல்லாம் ஏற்கனவே இருக்கிற அந்த மூல புத்தகத்திலிருந்து தான் இவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். இப்போ புராணங்கள் எப்போ உருவானுச்சுன்னு தெரியும், அதுக்கும் முந்தையது தான் அவர்களுடைய இதிகாசங்கள், அதுக்கும் முந்தையது தான் அவர்களுடைய வேதம். இது எல்லாவற்றிலுமே மரக்கறி உணவை பற்றி இருப்பதை விட அவர்கள் எல்லா உணவும் சாப்பிட்ருக்காங்க. அதாவது மாடு உட்பட, இன்னைக்கு மாடு புனிதம்ங்கிறாங்க இல்லையா, அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது குதிரையை போட்டு பலி கொடுப்பது, வாஜ்பேய யாகம், இப்படி பல யாகங்கள். வாஜ்பேய யாகம்ங்கிறது வாஜ்பாய்ங்கிறது அந்த யாகத்திலிருந்து வந்த பேர் தான். சரிங்களா? பழைய அவர். ஸோ எல்லா யாகத்திலும் அஸ்வமேத யாகத்தில் 600 வகையான உயிரினங்களை போட்டு சாப்பிடுவது பழக்கமாக. ஆடு மாடு குதிரை, ஆடு மாடு குதிரை. இதே துஷ்யந்த் ஸ்ரீதர் நம்ம பாண்டே கிட்ட பேசும்போது சொல்றாரு, மயில் சாப்பிட்டதாக, அதாவது ஒரு இது இருக்குது, முள்ளம்பண்ணியை எப்படி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக, அதாவது முள்ளையெல்லாம் அகற்றிட்டு
அதாவது முள்ளம்பன்னியை சாப்பிட்டவங்க கூட இவ்வளவு அழகா விளக்க முடியாது, துஷ்யந்த் ஸ்ரீதர் அவ்வளவு அழகா விளக்குறாரு. ஏன்னா அவர் டைரக்டர், ஒரு கதா காலட்சேபம்ன்றவர். ஸோ நம்மளை விட நான் தெளிவாகவே பேசுறாரு. அவருக்கு ஆங்கிலம் பேசுறாரு, அவ்வாளாத்து மொழியில பேசுறாரு, சமஸ்கிருதத்தை குழைச்சி அடிக்கிறாரு, திடீர்னு தமிழ் பாசுரங்களை எடுத்து அப்படி இப்படி விடுறாரு. அப்போ நம்மளை விட டேட்டாவில் தெளிவாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டுகளை துல்லியமாக வைக்கக்கூடிய அவர் பேசுறாரு. இப்போ அப்போ ஏன் அவங்களுக்கு மனசு புண்படலை அப்படின்னா, எங்களுக்கு நாங்களே சொல்லிக்கொள்வோம், எங்களுக்கு நாங்களே சொல்லிக்கொள்வோம், அது பிரச்சனை இல்லை, நீ சொல்லாத. இன்னொன்று, பொது வெளிக்கு கொண்டு வராது. எப்பப்பெல்லாம் வந்து வலு அமைதி, அதாவது தங்களுடைய சர்வைவலுக்கு தேவைப்படுகிறதோ அப்பப்பெல்லாம் அதை வந்து பாலிஷ்டாக மெயின்டைன் பண்ணுவது, இதைத்தான் இவர்கள் செய்வாங்க. இப்போ துஷ்யந்த் ஸ்ரீதரே சொல்றாரு, அதாவது சத்திரிய தர்மம்ங்கிறது அதை சாப்பிட்றது தான். அதாவது சத்திரியனுக்கு போர் புரியணும், வில்லெல்லாம் எடுத்து அடிக்கணும், அதுக்கு உடல் வலு வேணும், அப்போ சாப்பிடலாம். அனந்த பத்மாச்சாரியம் அதை தான் சொல்றாரு. அதுக்காக நீங்களும் நானும் போய் சாப்பிடக்கூடாது. கருடன் பாம்பை சாப்பிடும், ஆனா நாம கருடனுக்கு பாம்பை அதுக்காக படையல் பண்ணுவது கிடையாது. இதுக்கெல்லாம் அப்படி விளக்கங்கள்லாம் மீண்டும். ஆனா சிவனுக்கு வந்து பன்றிக்கறி படையல் வச்சிருக்கிறாங்களே கண்ணப்ப நாயனாரு. அதெல்லாம் அதாவது கதைகள்ல அவர்களுக்கு தேவையான இடங்கள், அதான் சொல்றேன், வலு அமைதிகளை அவர்கள் உருவாக்கிடுவாங்க. விதிவிலக்குகளை அவர் உருவாக்குவாங்க தங்களுக்கு தேவைப்படும் போது. இப்போ வந்து வெளிநாடுகளுக்கு போறாங்க, ரிஷி சுனக்கு பன்றிக்கறி சாப்பிட்டது, மாட்டுக்கறி சாப்பிட்டதெல்லாம் வந்துச்சு. கமலா ஹாரிஸ் சாப்பிட்றாங்க, பன்னிக்கறி, ஆமா, எல்லாம் சாப்பிட்றாங்க. இப்ப இதையெல்லாம் இவர்கள் அனுமதிப்பார்கள். இன்னும் எப்படி அனுமதிப்பார்கள்னு பாத்தீங்கன்னா, இதே பாண்டே துஷ்யந்த் ஸ்ரீதரை அதாவது கீழே இருந்தே அப்படி வளர்த்து எடுப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் இந்த பாண்டே. குருன்னு ஒரு யூடியூப் சேனல்ல அதுக்கு முன்னாடியே துஷ்யந்த் ஸ்ரீதர் பேசுறாரு, எல்லாம் செயல்படுறாருனாலும் பாண்டே தன்னுடைய அந்த பிரபல்யத்தையும் சேர்த்து அவருக்கு கொடுக்கிறார். இந்த வாலி வந்து உங்களுடைய இதையும் சேர்த்து எடுத்துக்கொள்வார் மாதிரி என்னுடைய பலத்தையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு தூக்கி கொடுக்கிறாரு. அப்படிதான் குருங்கிறதுல. எதுக்காகனா இந்த சனாதன பிரச்சாரத்திற்காக, சனாதன பிரச்சாரம். மீண்டும் மீண்டும் இவர்கள் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுவது என்னன்னா, இந்து மதத்தின் வளர்ச்சி கிடையாது, சனாதனம். அப்பப்போ அந்த வார்த்தையை உள்ள தெளிவா பேசிக்கிடுவாப்புல. ஸோ சனாதனத்தை வளர்த்தெடுப்பதற்காக ஏற்கனவே சாணக்கியன், எல்லோருக்கும் அறிவுரை சொல்பவன், கேளுங்கள் அற்ப பதர்களேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு அறிவாளியாக குருவாக வந்து நிற்கிற பாண்டே, அங்கே ஒரு சிஷ்ய பிள்ளை மாதிரி சொல்லுங்க குருஜி அப்படின்னு துஷ்யந்த் கிட்ட கேள்வி கேட்பதன் மூலம் துஷ்யந்தை ப்ரொமோட் பண்றாரு. துஷ்யந்த் அங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்து சொல்றாரு. ஸோ இதெல்லாம் சத்திரிய தர்மம். சரி, இதெல்லாம் சத்திரிய தர்மம். ரிஷி சுனாக்கு வெளிநாடு போறாரு, அங்க ஒரு ஆட்சியை பிடித்துறாரு, அது என்ன சத்திரிய தர்மமா? அங்க போய் அது என்ன சத்திரிய தர்மமா? நீங்கள் பார்ப்பனர்கள் தானே சொல்றீங்க. கமலா ஹாரிஸ் என்ன சத்திரிய தர்மம்? பார்ப்பனர்கள் தான் கடலே தாண்டக்கூடாது. பார்ப்பனர்கள் கடலே தாண்டக்கூடாது. அப்ப அவர்களுக்கு தேவை எனும் போது தனிநபர்களை தாண்டிடுவாங்க. சரி, அது அவர் விருப்பம், தனிப்பட்ட முறையில். கமலா ஹாரிஸ் அதை பாராட்டுவதில்லை, ஜாதியம் பேசுவதில்லை. ஆனா நீங்க தெளிவா இருக்கீங்களே. நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு மேடையில பாண்டே சொல்றாரு, அமெரிக்காவுக்கு ஒரு துணை ஜனாதிபதி தேவைப்பட்டார், நம்ம ஆத்து பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம ஆத்து பொண்ணு கமலா ஹாரிஸ் அனுப்பி வச்சோம். அதாவது அதே மாதிரி இங்கிலாந்துக்கு ஒரு தலைவர் தேவைப்பட்டார், நம்ம ஆத்து பையன் ரிஷி சுனக்கு அனுப்பி வச்சோம். அப்போ அவர்கள் பன்றிக்கறி சாப்பிடுவதோ ஹாட் டாக் சாப்பிடுவதோ அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. மாட்டுக்கறி ஒரு கடி கடிச்சுக்கிட்டே போஸ் கொடுத்தாலும் பிரச்சனையே கிடையாது. அப்போ இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் இங்க இப்படி இருக்குத, ஒயினை குடிக்குது, அதை அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். இப்போ சங்கிகளை பொறுத்தவரையிலும் தங்களுடைய லாபத்துக்காகத்தான் முழுக்க இயங்குகிறார்கள், அதுவும் குறிப்பா பார்ப்பனர்கள். இப்போ இதுல ஏன் வந்து சத்திரிய தர்மம்? அவரே சொல்றாரு, யார், துஷ்யந்த் ஸ்ரீதர் சொல்றாரு, உடல் வலு வந்து இப்போ மூட்டை தூக்குறவர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு பொருளை தூக்குறாரு, அவருடைய குணத்துக்கு அவர் வந்து மாமிசம் சாப்பிடுவது தப்பில்லை, இதை நம்ம அனுமதிக்கிறோங்கிறாரு. ஏன் அனுமதிக்கிறாரு? அவருடைய சாஸ்திரமே ஏன் அனுமதிக்குன்னா, அவர் வீட்டுக்கு தயிர் சாதம் பண்ணுவதற்கு அரிசி தூக்கிட்டு வரணும்னா இன்னைக்கு லாரி வரும். இன்னைக்கு லாரியே வந்தாலும் மூட்டை தூக்கிட்டு வர்றது ஒரு பையன்தான் மேலே தூக்கிட்டு வரணும், 3வது மாடிக்கு. அந்த மூட்டையை தூக்கிட்டு வர்றதுக்கு ஸ்டெமினா வேணும். அந்த ஸ்டெமினா வேணும்னா நீ கறி சாப்பிடணும், நான் உட்காந்து நெய்யும் இதுவும் சாப்பிட்டு நான் வசதியாக இருக்கலாம். ஸோ தங்களுடைய சஃபஸ்டிகேஷன், அது அந்த வசதிக்காக
பிறரை உழைக்கும் வர்க்கமாக வைத்திருப்பதாக இந்த வலு அமைதியெல்லாம் வச்சிருக்காங்க. அப்போ இந்து தர்மத்தில், சனாதன தர்மத்தில் எல்லாரையும் நாங்கள் எல்லாவற்றையும் அனுசரிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. ஏன் அனுசரிக்கிறாங்கன்னா, நீ இந்த இடத்தோடு நிற்கணும். இதை நான் சொல்றதை விட தெள்ள தெளிவா மகா பெரியவா பெரிய சங்கராஜ் சொல்றார். மாமிசம் உண்பது சூத்திரர்களுடைய பழக்கம், கீழ்சாதியினருடைய பழக்கம். அதே மகா பெரியவா தான் இன்னொரு இடத்துல சொல்றாரு, அவிசுல போட்டு வருகிற அந்த உணவு இருக்கு இல்லையா, அதாவது அஸ்வமேதையாகவும் வாஜ்பேயாகம்னு சொன்னோம்ல, இதுல போட்டு வருகிற எந்த கறியா இருந்தாலும் சாப்பிடலாம். அப்போ ரிச்சுவலா இருந்தா, அவர்களுக்கான சடங்கு முறைகளாக இருந்தால் அதை செய்யலாம், அது தப்பில்லை. இப்போ இந்த வலு அமைதிகளை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த விதிவிலக்கு, ஏன் நான் இவங்களெல்லாம் சாப்பிடலான்னு அனுமதிக்கிறோம் அப்படின்னா, அவர்கள் உடல் உழைப்புக்காரர்கள், அவர்களுக்கு தேவைப்படுகிறது. நாங்கள் அமைதியாக இருப்பவர்கள், அதனால எங்களுக்கு இது தேவைப்படலை. சரி, இப்பவும் வருவோம். உங்களுக்கு அமைதியா இருக்கிறவங்க நீங்க, உங்களுக்கு தேவையில்லைல்ல. ஆனா சமீபத்துல பார்ப்பனர்கள் முட்டை சாப்பிடுறாங்க. இது எப்படின்னா, அதை வெஜ்ஜுன்னு வேற சொல்றாங்க. ஆமா, ஏன்னா இவர்கள் தான் முதலில் வெள்ளைக்காரனிடம் போய் அவன் உயர்வாக கருதக்கூடிய டாக்டர் படிப்பா படிக்கிறாங்க. டாக்டர் படிப்புக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம்? நான் என்ன சொல்றேன், உடம்புல இருக்கக்கூடிய சதையை அறுத்து ஆப்ரேஷன் செய்கிற தொழில் அந்த தொழில். அப்போ முரட்டுத்தனமா அதை கிழிச்சு வேலை செஞ்சு ஏற்கனவே மருத்துவர்களாக இருக்கக்கூடிய சாதியினர் தானே வரணும் உன் கணக்குப்படி. வெள்ளைக்காரர்கள் அதை உயர்வான தொழிலாக கருதுகிறார்கள். இவன் பார்த்தான், கோயிலெல்லாம் விட்டுட்டு மணி அப்படி தூக்கி ஓரமாக வச்சுட்டு உடனே மருத்துவம் படிக்க வந்துட்டான். அதனாலதான் தயிர் சாதத்தை இங்க சாப்பிட்டுட்டு ஆப்ரேஷன் ரூம்ல போய் அத்தனை ரத்தத்தையும் சதையும் வெட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் படிக்கும்போது சயின்ஸ்ல தெரியுது, நீ சாப்பிட்ற கொண்டக்கடலையிலையோ தயிர் சாதத்திலையோ மாங்காவிலையோ புரோட்டீன் இல்லை. அப்போ புரோட்டீன் வேணும்னா என்ன சாப்பிடணும்? நான் குறைந்தபட்சமாக முட்டையை சாப்பிடணும். அப்போ முட்டையை நாங்கள் வெஜிடேரியன்னு மாற்றிட்டோம். இதையும் மகாபெரிவா சொல்கிறார். அப்போ அவிசுல வந்ததுன்னா கறி சாப்பிடலாம், முட்டையை வெஜிடேரியன்னு மாற்றிக்கலாம். அதே மகாபெரிவா தான் கறி சாப்பிட்றவன் கீழ்சாதிக்காரன்னு சொல்கிறார். அப்போ இந்த முரண்பாடுகளை நீங்கள் ஒட்டி பார்த்தீங்கன்னா இவர்கள் எவ்வளவு காரியக்காரர்கள். ஆனால் இப்போ பார்ப்பனர்கள் மாமிசம் சாப்பிட்டார்கள், மாட்டுக்கறி சாப்பிட்டார்கள். கடவுள் ராமர் அவர் மாமிசம் சாப்பிட்டாரு, சரக்கடிச்சாரு, இப்படியான விஷயங்களை நீங்க ஆதாரத்தோட சொல்றீங்க. ஆனால் இதை ஒரு இந்துன்னு சொல்ற பட்டியல் சமூகத்து மக்கள் அவங்க சாப்பிட்டா அவங்கள அடிக்கிறாங்க. முஸ்லிம்கள் அவர்கள் மாட்டுக்கறி வைத்திருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அடிச்சு கொல்லப்படுறாங்க, வேட்டையாடப்படுறாங்க. இப்போ இது பெரிய முரண்பாடா இருக்கு. அதாவது என் பிளேட்டில், என்னுடைய தட்டில் இருக்கக்கூடிய உணவை தீர்மானிப்பதற்கு நீங்கள் யார் அப்படின்னு கமலஹாசனே சொல்லியிருக்காரு. அதாவது முதல்ல பார்ப்பனர்களுக்குள்ளேயே ஒரு கூட்டம் வந்துடும். ஏன்னா அவர்களுக்கு எதெல்லாம் வசதியாக இருக்கோ அதை செய்கிறதுக்கு அவங்க வந்துடுவாங்க. ஸோ என் உணவை நீ தீர்மானிக்காதன்னு அவங்க வீட்டுக்குள்ளே பேசிடுவாங்க. சரிங்களா? அவங்க வீட்டு டேபிளில் இருக்கும்போதே நீ தயிர் சாதம் வேணால் நீ சாப்பிட்டு போ, நான் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கிட்டேங்கிற அளவில் அது நடந்துடும். அப்போ அதையே அவர் வெளியே முழங்குறாரு. ஸோ இவர்கள் அப்போ ஜனநாயகவாதியாக மாறிவிடுவாங்க. ஆமா, உன் விருப்பம், நீ சாப்பிடு. அப்போ அவர்களுக்குள் ஜனநாயகத்தை எல்லாம் பேணுகிறார்கள். எங்களுக்கு மதமாக வருகிற போது, இதை வைத்து அரசியல் செய்யும் போது, நான் இப்ப மறுபடியும் வர்றேன், எந்த உணவையும் சாப்பிடுவது குற்றம்னு யாரும் சொல்லலைங்க. சரிங்களா? ஏன் ஒரு மத அடிப்படையிலேயே இஸ்லாமியர்கள் பன்றிக்கறி சாப்பிடுவது ஹராம்னு அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டாலும் பன்றிக்கறி சாப்பிடுகிறவன் இழிவானவன் அப்படின்னு அவங்க பார்க்கறது. ஆனா இங்க என்ன நடக்கு அப்படின்னா, கரியை சிங்கிறவன் தீட்டானவன் கீழ்சாதிகாரன் சொல்றாரே, அவர்தான் லோககுரு. ஆமா. இப்ப இதுலயுமே ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னா, நீங்க ஆதிக்க சாதிகள்னு சொல்ற சாதி இந்துக்கள் கறி எல்லா கறியும் சாப்பிடுவாங்க, மாட்டுக்கறியை மட்டும் சாப்பிட மாட்டாங்க. மாட்டுக்கறி சாப்பிடுகிற மக்களை இழிவா பார்ப்பாங்க. இல்ல மாட்டுக்கறியை வெளியே போய் சாப்பிடுவாங்க, யாருக்கும் தெரியாம. அது இன்னைக்கு இருக்கிற நிலைமைன்னு வச்சுக்கங்களேன். ஆனா மாடு தின்பதனால் அது கேவலம், அது அசிங்கம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குகிற நிலைமை இருக்குது. அப்போ சுத்த சைவர்கள் இன்னும் நீங்க இந்த தீட்டு தீண்டாமைகள்லாம் வந்தீங்கன்னா, சுத்த சைவம்ங்கிறது எவ்வளவு மோசம்னா, அது உடலுக்கு நல்லது, மூச்சு காத்துக்கு நல்லது, அதாவது வியர்வை வராது. அதெல்லாம் இல்லைங்க. நீங்க வச்ச சட்டியில கூட அவன் வச்சு சாப்பிட மாட்டான். நீங்க அரேபியால கூட வெஜ் உண்டு, நான்வெஜ் உண்டு,
மாட்டுக்கறி திங்கிற வெள்ளைக்காரர்கள் கூட வெச்சு உண்டு நான்வெஜ் உண்டு உணவு முறை. அண்ணனும் தம்பியும் இருப்பாங்க, ஒரே வீட்டுக்குள்ள சமைப்பாங்க, 2 சட்டி இருக்கும். ஒரே சட்டியிலே சமைப்பாங்க. நேத்து கறி வச்ச சட்டியில இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் கூட்டு வச்சிருப்பாங்க. சரிங்களா? இன்னொருத்தன் நேத்து கத்திரிக்காய் கூட்டு வச்ச இதுல கறி வச்சு சாப்பிடுவான். என்னுடைய விருப்பத்திற்கு நான் நான்வெஜ் சாப்பிடன்னு ஒதுக்கி வைக்கிறது வேற. இதெல்லாம் உணவு முறை. இது உணவு முறை இல்லை. இவர்கள் பார்ப்பது தீண்டாமை. நீங்க இது பார்ப்பனர்கள்ட்ட மட்டும் இல்லைங்க. நீங்க சைவ பிள்ளை, சைவ வெள்ளாளர், எந்த சைவ முதலியார் யாரா இருந்தாலும் சட்டியில கூட அதுல செய்ய மாட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற பல ஹோட்டல்கள் உயர்தர சைவ உணவகம். எங்கேயாவது அதுல கூட ஒரு தீண்டாமை இருக்குங்க. உயர்தரமா இருந்தா அது சைவமா தான் இருக்கணும். ஏன் உயர்தர அசைவமா இருக்கக்கூடாதா? அசைவமா இருப்பதே அது கீழ்த்தரம்னு சொல்லுவதுதான் மறைமுகமான அது பாயிண்ட். ஸோ இப்படிப்பட்ட இந்த பிராக்டிஸ் இருக்குல்ல, மீண்டும் மீண்டும் வந்து இது கீழானது இது மேலானது, இந்த பிராக்டிஸ் தான் அங்க அப்ளிகபிள் ஆகுது. உன் குடும்பத்துக்குள்ள ஒருத்தன் கறி சாப்பிடும் போது அது அவனுடைய சுதந்திரம்னு நீ விட்டு கொடுத்துருவ. அங்க நீ ஜனநாயகவாதியா மாறிடுவ. ஆனா இஸ்லாமியன் வேண்டாம், தலித் வேண்டான்னு சண்டை மூட்டும் போது, அதை அரசியலாக்கும் போது நீ இந்தந்த பாயிண்ட்கள் எல்லாம் வச்சு செய்கிற அப்படிங்கிறத என்னோட பிரச்சனை. இது பார்ப்பனியம் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு கண்ணோட்டம் சமூகத்துல மற்றவர்களை ஒடுக்குவதற்காக. ஆமா. இப்ப இந்த விவகாரத்துல நாம் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, நீங்க படத்தை நிறுத்திக்கலாம். அதாவது இந்து கடவுள் ராமரை குறை சொல்வது, ராமரை இதெல்லாம் வந்து ராமரை அசிங்கப்படுத்துவதுன்னு சொன்னா, முதல் அக்யூஸ்டு வால்மீகி. அவர் வந்து ஜெயலலிதா மாதிரி இறந்து போய்விட்டார். அதனால A1 நம்ம விட்டுருவோம். A2 இந்த 2வது ஆள்கள் எல்லாருமே அனந்த பத்மாச்சாரியும் இப்பவுமே இருக்காரு, துஷ்யந்த் ஸ்ரீதரும் இருக்காப்புல. ஸோ இவர்கள் மேல் சட்டம் பாய வேண்டும். ஏன்னா நீங்க வந்து ஒரு படத்தையே முடக்கும் போது அவர் ஆமா சாப்பிட்டாருன்னு சொல்லி பாயிண்ட்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. சரிங்களா? ஸ்லோகம்லாம் சொல்றாரு. ஆமா, ஸ்லோகம்லாம் எடுத்து சொல்றாரு. இப்ப நாங்கெல்லாம் வந்து இந்த இதுல இருக்கு அதுல இருக்குன்னு தான் சொல்றமே தவிர, இல்லைன்னா அதிகபட்சமா இத்தனாவது வசனம் வேணா சுபவீர பாண்டியன் தோழர்லாம் சொல்லுவாரு. ஆனா ஸ்லோகம் சொல்லணும்னா இவங்க தான் சொல்லணும். சரிங்களா? அப்போ இவர்கள் மேல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறத நம்மளுடைய. ஏன்னா மற்றவர்கள் வந்து இதை பேசியிருந்தாங்கன்னா இந்நேரம், அதான் இப்போ நிகழ்கால உதாரணம், ஜெய் அந்த டயலாக பேசிட்டாருன்னு பிரச்சனை கிளப்புறாங்க. துஷ்யந்த் ஸ்ரீதர் அதே தான் சொல்றாரு. அவர் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அதுக்கு புண்பட மாட்டேங்குது. அது இல்ல, அதாவது புண்பட மாட்டேங்குதுங்கிறது மட்டும் இல்ல. அவரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயராத்து மொழியில பேசுறாரு. இன்னும் பெரிய வேடிக்கை என்னன்னா, தமிழ் பாசுரங்களை எல்லாம் அடிச்சு முழக்குவாரு, சமஸ்கிருதத்தெல்லாம் முழக்குவாரு. ஆனா அதுல ரொம்ப நயமா கவனிச்சிங்கன்னா ஆங்கில வார்த்தைகள் சரளமா பேசுவார். இது வந்து பார்பிக்யூ, ராமர் வந்து பார்பிக்யூ சாப்பிட்டாருங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. இல்ல, அதாவது நாம வந்து இந்த மாதிரி ஒரு படத்துல, அதாவது ஒரு திரைப்படத்துல இப்படி ஒரு வசனம் வருது, அதனால எங்களுக்கு நெஞ்சு புண்ணாயிட்டு அப்படின்னு சொல்ற ஒரு சங்கி கூட்டத்தை நம்ம கேட்கறது என்னன்னா, துஷ்யந்த் ஸ்ரீதர் இதே விஷயத்த பேசுறாரு, அனந்த பத்மாச்சாரி இதை பேசுறாரு. அப்பெல்லாம் வலிக்காது நெஞ்சு, இப்ப மட்டும் வலிக்குதுன்னா அது நெஞ்சா இல்ல அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியிருக்குது. இப்ப இதுல இன்னொரு கேள்வி, என்னோட இறுதி கேள்வியா என்னன்னா, இப்ப இப்படி ராமாயணத்திலேயே வால்மீகி ராமாயணத்திலேயே தெளிவா இருக்குது, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்படி ஆன்மீகம் பேசுறவங்கன்னு இவங்க அதை வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் மாமிசம் சாப்பிட்றவங்கலாம் கீழ் ஜாதி அப்படின்னு சங்கராச்சாரியார், இந்து மதத்துக்கு அத்தாரிட்டியா அறியப்படுறவர், அவர் இப்படி சொல்றாரு. நம்ம மக்கள் மத்தியில வந்து இதுக்கு ஒரு எதிர்ப்பே இல்லாத மாதிரி இருக்கு. அதாவது நம்ம ஏற்கனவே இவ்வளவுக்கு மொத்தமாவே சொல்லிட்டோம். அதாவது எல்லாமே முரண்பாடுகள் இருக்குங்க. ஒரு பக்கம் தனி மனித சுதந்திரம்ங்கிறாங்க, இன்னொரு பக்கம் கூட்டாக அது வந்து ஒரு வன்முறையா நடக்குது. அக்லக்குங்கிறவரு ஆட்டுக்கறி வச்சிருந்தாரு, ஆனா அதை வந்து மாட்டுக்கறின்னு சொல்லி அதனால அடிச்சு கொள்றாங்க. அப்புறம் பசு பாதுகாப்பு அமைப்பு, பசு பாதுகாப்பு குண்டர்களே தனியா இயங்குறாங்க வடநாட்டுல. அப்ப ராமனை வைத்தே பிழைப்பு நடத்துவது, பசுவை புனிதம்னு பாராட்டி நடத்துவது, இதை வைத்து தான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய அசுர பலத்தோடு நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்கன்னா, இந்த இந்து பெரும்பான்மை எதன் மூலமாக கூட்டிருக்கீங்கன்னா, பசு உணவு முறை இதையெல்லாம் தான் வச்சிருக்கீங்க. இப்போ கமலஹாசன் முதல்ல சொன்னாருன்னு சொன்னல, ஏன் மெனுவுக்குள்ள நீ தலையிடாதுன்னு. எல்லா இடத்திலையும் அத்துமீறி தலையிடுவது தாங்க பார்ப்பனியம். இப்போ வந்து நீங்க துஷ்யந்த் ஸ்ரீதர்கிட்ட கேட்டீங்கன்னா வந்து இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்றாரு.
எது பொது கருத்து, ஆமா, எது பாண்டே கிட்ட ம். சங்கராச்சாரியார் இப்படி சொல்றாரு அப்படின்னா தெரியாது சார், நான் படிச்சது இல்ல சார், அது எனக்கு தேவையே இல்ல சார். ஆமா. அப்ப எப்பெல்லாம் இல்ல, இதுல இன்னொரு பியூட்டி, இப்போ வந்து ஒரு சூத்திரன் மோடி அவர் வந்து தொட்டு ராமர் சிலையை வைக்கலாமா, நாங்க அதை கைதட்டி பார்க்கணுமான்னு சங்கராச்சாரியார்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது குறித்து பாண்டே கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. பாண்டே வந்து தெரியல சார், அப்படியா சொல்றாரா, நான் செய்தியே பார்க்கல சார். ஒண்ணு தெரியாதுன்றவாங்க, இன்னொன்னு அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தும்பாங்க, இன்னொன்னு சாஸ்திர சம்பிரதாயங்கள் அது அப்படிதான் இருக்குன்னா அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ்கால நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை மட்டும் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. மனு தர்மம் ஏங்க வந்து இப்ப என்ன நடைமுறையிலையா இருக்கு அப்படின்லாம் நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி பல விதங்களையும் நீங்க எந்த கேள்வி வச்சிருக்கீங்களோ மையமா அதை விலக்கி விட்டுருவாங்க. ஆனா நடைமுறையில் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு எதுவெல்லாம் வேண்டாம்னு தோணுதோ அதெல்லாம் நடைமுறைப்படுத்துறாங்க. இப்ப நீங்க முர்முவை கூப்பிடல, ஏன் கூப்பிடல? அவரு அதாவது இந்த நாடாளுமன்ற கட்டிடம் கட்டினதுக்கே கூப்பிடல. கேட்டா வந்து அவர் வந்து பல காரணங்கள் சொல்றாங்க. ஒண்ணு, அவர் வந்து ஒரு ஷெட்யூல்டு ட்ரைபு, இன்னொன்னு அவர் ஒரு விடோ அப்படிங்கிற அந்த காரணங்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்போ ஒரு பெண், இப்படி பல காரணம் இருக்கு. நீங்க அதே காரணங்களுக்காக தான் இப்ப இதுக்கும் கூப்பிடல. கடந்த ராம்நாத் கோவிந்த் போனப்பவும் கோயிலுக்குள்ள விரட்டி விடுறீங்க. அப்போ நடைமுறையில் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதைத்தான் சாதிக்கிறீங்க. அது செய்ய முடியாத நேரத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு, அதாவது மனதுக்குள்ளேயே அதை வந்து பொறுமையோடு போயிடுறீங்க. தவிர மற்றபடி இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அவர்களை பொறுத்தவரையிலும் பார்ப்பனியத்தை, அவர்களுடைய சனாதன தர்மத்துக்கு எதுவெல்லாம் தேவைப்படுகிறதோ அதை நடைமுறைப்படுத்துவார்கள். மற்றதெல்லாம் ஜனநாயகமா இருக்கதா காட்டிடுவாங்க. இப்ப நம்ம துஷ்யந்த் ஸ்ரீதர் விஷயத்துக்கு வருவோம். இந்த மாமிசம் குறித்து அவர் பேசின பேச்சுக்கு கீழே நிறைய பேர் கீழே கமெண்டே போட்டிருக்காங்க. துஷ்யந்த் பிரமாதமா பேசியிருக்காரு, ஜனநாயகத்தை அப்படி அள்ளி வீசியிருக்காரு. இன்னொன்னு, நான் ஒரு இஸ்லாமியன், துஷ்யந்தினுடைய இந்த ஜனநாயகமான பேச்சை நான் வரவேற்கிறேன் அப்படிலாம் கமெண்ட் போட்டிருக்காங்க. அப்போ ஜனநாயகம்ங்கிறது எப்படி பேசிக்கிட்டாங்கன்னா பேச்சு வழக்கில் வச்சுக்கிட்டாங்க. உங்களுடைய விருப்பம், நீங்க சாப்பிட்டுக்கலாம், கமல்ஹாசன் விரும்பினா சாப்பிட்டுக்கலாம், கமலா ஹாரிஸ் விரும்பினா சாப்பிட்டுக்கலாம். ஆனா அக்லக்கு எதை வச்சிருந்தாலும் நாங்கள் அவ்வளோ கொள்ளுவோம், அதை நாங்கள் பாலிடிக்ஸ் ஆக்குவோம், அதன் மூலமா ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். அப்படி கட்டி எழுப்புனதன் வழியாக நாங்கள் ஒரு கோயிலை கட்டினா அந்த கோயிலுக்கு உள்ள அந்த பிரதமரையே உள்ள விடாததுக்கு என்னென்ன பண்ணோம் அதெல்லாம் நாங்கள் பேசுவோம்னு அளவுக்கு இவர்கள் எப்படி டிசைனா இருக்காங்க. ஒரு ஒரு அதாவது இவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு ரிதம், அதாவது ஒரு ஹார்மனி அப்படிம்பாங்க. ஸோ ஹார்மனி தான் இந்த சமூகத்துக்கு வேணும் அப்படிம்பாங்க. ஹார்மனினா என்ன? ஒத்திசைவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலாகவும் இருப்பதை ஏற்றுக்கொள்வது. இதுக்கு என்னென்னலாம் பேசணுமோ அதையெல்லாம் பேசுவார்கள். ஸோ இந்த முரண்பாடுகள்ங்கிறது வெளியில தெரியுமே தவிர உள்ள வந்து தங்களுடைய காரியம் அப்படிங்கிறது ஒரு பில்லர் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதா இதோட உண்மை. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் எங்களுடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக பல்வேறு விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தோழர்.